தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சார் படிவத்தை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஓட்டு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுன்றாங்க. இதே மாதிரி 1950களில் வந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமையை வந்து கேன்சல் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன். அந்த கதையை என்ன தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்தியாவோட முதல் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுதந்திரம் முடிஞ்ச உடனே வந்து நடத்துகிறாங்க. அதோட 2வது எலெக்ஷன் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்து யாரெல்லாம் ஓட்டு இருக்குது இல்லைன்றதை நடத்தணும். அப்போது எலெக்ஷன் கமிஷன் முதல் எலெக்ஷன் நடந்த அந்த ஓட்டர் லிஸ்ட் வச்சு வந்து 2வது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணக்கூடாது. திரும்ப ஒரு எல்லா போய் ரிவைஸ் பண்ணணும், என்ன இருக்காங்களா இல்லையான்ற செக் பண்ணுறதுக்காக வந்து அப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷன் வந்து மறுபடியும் ஆட்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கு அனுப்புகிறாங்க. வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் நிறைய பேருக்கு பேரே காணும். பேர் காணும் எப்படின்னா அப்போ வந்து அந்த காலத்தில் அவங்க பேரை வந்து வெளியிருந்து யாராவது வந்தவங்க சொல்ல மாட்டாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நான் இவரோட மனைவி, நான் இவரோட அம்மா, நான் இவரோட அக்கா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரோட பேர் இருந்துச்சு. அப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷனோட தலைவர் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னா, இப்படி நீங்கள் அவங்களோட அம்மா, அவங்களோட அக்கா அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு யாருக்கும் ஓட்டே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேரே இல்லை. அதனால் இப்படி இருக்கவங்க பேரெல்லாம் மொத்தமாக தூக்குங்க. அவங்க உண்மையிலேயே அவங்க பேரை கொடுத்தா மட்டுமே அவங்க பேரை வந்து எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்டில் வரும், இல்லாட்டி பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணதுனால அவரால் அது இம்ப்ளிமெண்ட் முடிஞ்சு. அதனால் அது வரைக்குமே பெண்களுக்கு தனக்கு தானே இருக்க ஒரு பேரை வெளியே சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருந்தவங்க அந்த எலெக்ஷன் ஓட்டர்ஸ் அவங்க பேர் வர்றதுக்காகவே அவங்க பேரை வந்து வெளியில் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் லிஸ்ட்டில் இருந்து விற்கப்பட்ட 70 லட்சம் பேர் 3/4 பேர் அவங்க பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்ஸில் வந்து இது ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சு. இனிமேல் நான் இன்னாரோட அக்கா, இன்னாரோட மனைவின்னு சொல்லி பேர் கொடுக்க முடியாது. அவங்க சொந்த பேரையே வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஓட்டு கிடைக்கும் நிலமா இருந்தனால அவங்க பேரையே வந்து பெண்கள் தைரியமாக வெளியே சொல்ல ஆரம்பித்தாங்க.